ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவை வச்சு ஒரு 3 ரெசிபி வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா 5 மாதத்துலேருந்து, இல்லைனா சாப்பாடு கொடுக்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற குழந்தைங்களிலேருந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை வரைக்கும் தாராளமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக வந்து ராகி மாவு தான் எடுத்துக்கிறேன். அது கூட என்னெல்லாம் பொருள் ஆட் பண்ணி நான் பண்ணுறேன்றதை வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இதை நான் வடிகட்ட போகிறேன் அந்த மாவை. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இது நான் வந்து இட்லி துணி தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது காட்டன் துணி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாயம் போகாத துணியாக எடுத்துக்கோங்க. இப்போது நான் இதில் ஒரு 3 டீஸ்பூன் வந்து நான் வந்து கேவுர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பக்கமும் இந்த துணியை நான் நல்லா இந்த மாதிரி ஒன்றா ஆக்கி ஒரு மூட்டை மாதிரி நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன் கையில். இப்போது மீதி இருக்கிற கிளாஸில் இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணி நமக்கு பத்தாது, நான் 3 ரெசிபி செய்ய போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா இது வந்து ஷேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது அந்த கேவுர் மாவோட பால் வந்து இது நல்லா இறங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் நம்ம வந்து இப்போ காய்ச்சி இதிலேருந்து ஒரு 3 ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வெறும் ராகி கூழ் மட்டும் எப்படி செய்கிறது, பேசிக்காக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ரெசிபி தான். ஸோ நான் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இந்த பேனில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ராகி மாவோடைய பால், அதை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேஸை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருங்க. இப்படி கிளறிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் வந்து ஒரு மாதிரி கெட்டியாக மாறும். இது ரொம்ப தண்ணியாக இருக்கு இல்லையா, போக போக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கெட்டியான பதம் வரும். நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து கட்டி ஆகிடும், அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. இந்த மாதிரி நொரை மாதிரி பபுள்ஸாக வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கப் அளவுக்கு வந்து 5 மாதத்துலேருந்து ஒரு 6 மாத குழந்தைக்கு ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து குவான்டிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ரெசிபிக்கு, ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு அவ்வளோதாங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் வச்சு காலில் படுக்க வச்சு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வச்சு ஊட்டி விடுங்க. இதுதான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ராகி மாவு வந்து செஞ்சு கூழ் கொடுக்குறீங்கன்னா இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். இதே மாதிரி இப்போ அடுத்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பால் ஆட் பண்ண போகிறோம். அதாவது காய்ச்சின பசும்பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா கூழ், அந்த கூழ் வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 4 டீஸ்பூன் வந்து காய்ச்சின பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். சூடாகவே இருக்கும்போதே ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம தான் பாயில் பண்ணிட்டோம் இல்லையா, இதை மறுபடியும் இதோடு சேர்த்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி. இதையும் நீங்கள் இந்த மாதிரி போக போக பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஊட்டுங்க. சூடாக ஊட்டிடாதீங்க குழந்தைக்கு, கதன்னு ஊட்டினாலே போதும். நெக்ஸ்ட்டு 3rd ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு 1/2 வாழைப்பழம், மீடியம் சைஸ் வாழைப்பழத்துலேருந்து ஒரு 1/2 வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபுல் வாழைப்பழம்லாம் குழந்தை வந்து சாப்பிடாது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு இதை நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம அந்த குட்டி பவுல் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற ராகி மாவு கூழ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கை விடாமல் பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மிக்சரை உங்கள் குழந்தைக்கு காலையில் அழகாக ஊட்டி விடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இதை ஒரு 2 வேளை சாப்பாடே உங்களுக்கு அதிகம். ஸோ நீங்கள் இது காலையிலையோ இல்லை மதியமோ கொடுக்கலாம். பட் இப் சப்போஸ் வந்து 7 மாதத்துக்கு மேலே இருக்காங்க உங்கள் குழந்தை, 7 to 1 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் காலையில் வந்து தூங்கி எழுந்ததும் இந்த ரெசிப்பியில் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து உங்கள் குழந்தைக்கு காலையில் கொடுத்துட்டு மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் தாய்ப்பால், ஜூஸ் எல்லாமே கொடுக்கலாம்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.